ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் பேக்கு போட்டு அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். அவங்க நிறைய ஹேர் பேக்கு போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்றது அப்படிங்கிறதே அப்படி குழம்புற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹேர் பேக்கு போடுறாங்க. அதில் ஒரு சில ஹேர் பேக் வந்து நான் உங்கள்கிட்ட போட்டு எப்படி இருக்குது, அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ரிவ்யூ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அடுத்த ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஹேர் பேக்கை போடுங்க, அப்படியே போட்ட உடனே வந்து அன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே டபுள் மடங்கு கூடுதான் முடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு ஹேர் பேக்குக்கு வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரோஸ்மேரியும் உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாக்ஸ் சீடு. தோல் இல்லாத உளுந்து அவங்க எடுத்திருப்பாங்க. நான் தோலி உளுந்து தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் ஊற வச்சு தோலை வந்து நான் களைஞ்சிருவேன். ஆனால் தொலியோடு போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஹேருக்கு நல்லது தான். இருந்தாலும் அவங்கபடி தானே நம்ம போட போகிறோம். சரி, அதனால் வந்து அவங்க தோல் இல்லாமையே நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து அவங்க சொன்னதில் இது கொஞ்சம் சரியில்லை. ஆனால் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சரியாக சொல்லித்தரேன். சரியா? ஃப்ளாக்ஸ் சீடு வந்து இப்போ மூணுமே நல்லா ஊறிடுச்சுங்க. தொலியை களைஞ்சிட்டேன் இந்த உளுந்தில். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் ஜெல்லி வந்து நல்லா வரும். இது வந்து இந்த 2-3 டைம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஜெல்லி. ஒரு டைம் வந்து துணியில் நல்லா வடிகட்டு இந்த ஜெல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம தண்ணி எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காம இதே ஃப்ளாக்ஸ் சீடை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஜெல்லி வந்து நிறையா வரும். அந்த ஜெல்லியவே ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் பத்தலைன்னா அந்த ஜெல்லியே போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் ரோஸ்மேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிக்சியில் பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து ஃப்ளாக்ஸ் சீடெல்லாம் போட்டு கலக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ரோஸ்மேரி வந்து இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சிட்டு அப்படியே உளுந்தை போட்டு அரைச்சா உளுந்து இருக்கிற அந்த பேஸ்ட் மாதிரி வர மாதிரி அரைக்கிற வந்து ரோஸ்மேரி வந்து அரையலைங்க. ரோஸ்மேரி வந்து எப்படி அரையுதுன்னா சும்மா நரன்னு மண்ணை போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அரைஞ்சிருக்கு எனக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரோஸ்மேரியை வந்து நீங்கள் மிக்சியில் பொடிச்சிட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உளுந்து அப்புறம் இந்த ஃப்ளாக்ஸ் சீடோட ஜெல்லு இதையும் போட்டு 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பத்தலை அப்படின்னா அதோட ஜெல்லை கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரோஸ்மேரியை வந்து ஒரு சுற்றி நல்லா அரைச்சோன்னே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா மைல்டாக உங்களுக்கு இன்னும் சூப்பராக நைஸாக அரைச்சிக்கலாம். சரியா? அவங்க வந்து வடிகட்டாமல் அப்படியே தலையில் போட்டிருப்பாங்க. எனக்கும் வந்து அப்படியே போடலான்னு தான் போட்டேன். ஆனால் வந்து ரோஸ்மேரி வந்து கொஞ்சம் நரன்னு எனக்கு இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் அது உதிர்ந்துடும். இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டாங்க. இதோட வாசம் எப்படி இருக்குன்னா அவங்க ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக இருக்க மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நானும் அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா ஓவர் ஸ்மெல்லு, அப்படியே திகட்டுற மாதிரி ஒரு ஸ்மெல்லு. எனக்கு இந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ரோஸ்மேரி வந்து ஸ்மெல்லு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹெவியாக வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இதோட அந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. எனக்கு அதில் வந்து இந்த ரோஸ்மேரி வந்து மண் மாதிரி நரன்னு நல்லா அரையாமல் கிடக்கிறது மட்டும்தான் வந்து பிரச்சனை. மற்றபடி இப்போ வந்து கையை வச்சு நான் வந்து கோதின முடிய எனக்கு வந்து ஒரு 20 கிட்ட முடி வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 முடிக்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் பேக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ரொம்ப லென்த்தாக வீடியோ போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட நான் அந்த கம்மி பண்ணிக்கிறேன். எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இப்போ வந்து ஹேர் பேக் வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு முடியாக எடுத்து ஸ்கால்ஃபுல்லெலாம் நல்லா படுற மாதிரி நல்லா முடியல, நுனி முடியல, எல்லா இடத்துலையும் நல்லா சூப்பராக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அளவு வந்து. இப்போ வந்து என்னோடய முடி உங்களுக்கு தெரியும்ல, பார்த்துருப்பீங்கள்ல, இந்த முடிக்கு வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நான் உளுந்துலையுமே நான் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிட்டேங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க வந்து 3 கைப்பிடி உளுந்து போட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஒரு 2 கைப்பிடி, ஒருவேளை கைப்பிடி வந்து கூட கொஞ்சம் பெருசு சின்னதமாக இருக்கனால கொஞ்சம் அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கும்.
நான் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சைடு நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், நுனி முடி வரைக்கும் தேய்ச்சிட்டு நான் கொண்டை போட்டு வச்சுட்டேன். இப்போ ஜெகதீஷ் மீன் என்ன செய்வாங்கன்னா 2 பக்கம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தான் கொண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. நானும் அதே மாதிரி கொண்டை போட்டுக்கிறேன். போட்டுட்டு மீதி டப்பாவில் ஒட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த முன்னாடி மண்டையில், அதாவது நம்ம நெத்தி சைடு, அதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் சின்ன சின்ன பேபிகர் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து ஹேர் வாஷ் வந்து நார்மலாக தான் நான் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஷாம்பு போட்டு நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல ஷாம்பு போட்டு நல்லா, அதாவது இந்த ஹேர் பேக் போட்டு குளித்ததுக்கப்புறமா முடி வந்து 2 மடங்கு திக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. அந்த உளுந்து, அந்த ரோஸ்மேரியோட ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்குது ஹேரில். அந்த முடியை வச்சு நம்ம மோந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்மெல்லு இருக்குது. சீவுமதே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. உளுந்து வந்து நல்லா சாஃப்ட் ஆக்குது நம்ம முடியை, ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 மடங்கு அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது பொய்யுங்கிறத விட அது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னாக்க, நான் எப்போதுமே தலை குளித்தேன் அப்படின்னா என்னோடய முடியோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கும். தலை குளித்தேன் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சா ஒல்லி ஆயிரும், எல்லாருக்குமே அப்படி தான். தலை குளித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் புஷ்ஷுன்னு தான் இருக்கும். எனக்கு வந்து லென்த்து இப்படி தான் இருக்கும் முடி. சாதாரணமாக எண்ணெய் போட்டு தலை குளித்தாலும், எந்த ஷாம்பு எந்த இது போட்டு தலை குளித்தாலும், ஹேர் பேக் போட்டாலும், சாதாரணமாக ஹேர் பேக்கே இல்லாமல் ஷாம்பு போட்டு குளித்தாலும் எனக்கு முடி இப்படி தான் இருக்கும். சரியா? அதனால் வந்து அவங்க 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. சரி, பின்னல் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பின்னாலும் எனக்கு அதே அளவு தான், இதே மாதிரி தான் இருக்குது. இந்த லென்த்து தான் இருக்கும், இதே மாதிரி தடிமனம் தான் இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹேர் பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.